இலங்கை இன்று எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி தற்செயலாக உருவான ஒன்றல்ல. பல தசாப்தங்களாக தொடர்ந்த தவறான பொருளாதார முகாமைத்துவம், ஊழல், பொறுப்பற்ற நிதி கொள்கைகள், அளவுக்கு மீறிய கடன் பெறுதல் மற்றும் தூரநோக்கற்ற தீர்மானங்கள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவாகவே நாடு 2022ஆம் ஆண்டில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. குறிப்பாக ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு கொள்கை தவறுகள் இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தின. அதன் சுமையை இறுதியில் சுமந்தது சாதாரண மக்களே. அந்த பொருளாதார வீழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பணவீக்கம் 100% தாண்டிய அளவுக்கு உயர்ந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. எரிபொருள், உணவு மற்றும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடுகள் உருவாகின. மக்களின் சேமிப்புகள் மதிப்பிழந்தன. வருமானத்திற்கும் வாழ்க்கை செலவிற்கும் இடையிலான இடைவெளி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விரிந்தது. இது வெறும் புள்ளி விவரங்களில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையையும் பாதித்த தேசிய பேரழிவாகும். ஆனால் அந்த இருண்ட நிலையிலிருந்து இலங்கை தற்போது படிப்படியாக மீண்டு வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் ஏற்கனவே ஏற்பட்ட பொருளாதார சிதைவுகளை சீரமைத்து நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார அடித்தளங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மீட்பு பயணத்தில் இலங்கை மத்திய வங்கியின் தொழில்முறை அணுகுமுறையும் முக்கிய பங்காற்றுகிறது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சிட்னி மற்றும் மெல்பர்னில் நடைபெற்ற இன்வெஸ்ட் ஸ்ரீலங்கா மாநாடுகளில் முன்வைத்த பொருளாதார தரவுகள் நாட்டின் தற்போதைய மீட்சி பாதையை புரிந்து கொள்ள முக்கியமானவை. குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், ரூபாயின் ஸ்திரத்தன்மையை பேணுதல், அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பொருளாதாரத்தில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குதல் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $80 மட்டத்தில் தொடருமானால் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் பணவீக்கம் 4-6% இலக்கு வரம்பிற்குள் வரக்கூடும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது கடந்த பொருளாதார நெருக்கடியின் உச்சத்தில் காணப்பட்ட 3 இலக்க பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய மாற்றமாகும். அதேவேளை பொருளாதார மீட்சியை வெறுமனே உள்நாட்டு நடவடிக்கைகளால் மட்டுப்படுத்தாமல் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயல்படும் அணுகுமுறையையும் தற்போதைய அரசாங்கம் தொடர்கிறது. IMF திட்டத்தின் மீளாய்வுகள் முன்னேறி வருவதுடன் அடுத்தடுத்த கட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து 4 ஆண்டுகால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தை நிறைவு செய்வதே அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது என்பது பிரபலமான முடிவுகளை எடுப்பதன் மூலம் மட்டும் சாத்தியமில்லை. சில நேரங்களில் கடினமானதும் குறுகிய காலத்தில் மக்களுக்கு சுமையாக தோன்றக்கூடியதுமான முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும். வட்டி விகித கொள்கை, கடன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல், வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள், தேவையற்ற அரச செலவுகளை குறைத்தல் மற்றும் அந்நிய செலாவணியை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகள் அந்த பரந்த பொருளாதார சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும். முக்கியமாக இன்று இலங்கை எதிர்கொள்ளும் சவால் வெறுமனே பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுப்பது அல்ல, மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள் நாடு செல்லாத வகையில் வலுவான நிறுவனங்கள், பொறுப்பான நிதி நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீண்டகால பொருளாதார திட்டமிடல் ஆகியவற்றை உருவாக்குவதே உண்மையான இலக்காக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்ட இலங்கை இன்று மெதுவாக மீட்பு பாதையில் பயணிக்கிறது. இந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் பணவீக்கம் குறைதல், பொருளாதார ஸ்திரத்தன்மை, சர்வதேச நம்பிக்கையின் மீட்பு மற்றும் நிதி ஒழுக்கம் ஆகியவை நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை உருவாக்குகின்றன. இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது முழு நாட்டினதும் நீண்டகால தேசிய பணியாகும். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்று ஊழலற்ற நிர்வாகம், திறமையான பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் பொறுப்பான ஆட்சி ஆகியவற்றை முன்னிறுத்த முடிந்தால் நெருக்கடியிலிருந்து மீண்ட இலங்கை எதிர்காலத்தில் வலுவானதும் நிலையானதுமான பொருளாதாரமாக உருவெடுக்க முடியும்.
சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.